ரொம்ப ஹெல்தியான சுவையான ஒரு மருத்துவ குணம் நிறைந்த ஆட்டுக்கால் சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நார்மலி நம்ம டீனேஜ் கேர்ள்ஸுக்கு இப்போ பயங்கரமான ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம் வந்து பேக் பெயின். லேடிஸ்க்குமே அப்படி தான். ஸோ பேக் பெயின் அந்த மாதிரி போனில் ப்ராப்ளம் உள்ளவங்க, கால் வலி முதுகு வலி சொல்லுவோம் இல்லையா, இந்த ஆட்டுக்கால் சூப் வந்து ரொம்ப நல்லது. அது ரொம்ப மருத்துவ குணம் உண்டு. முன்னாடியெல்லாம் எங்களுக்கு அடிக்கடி எங்கள் அம்மா எல்லாம் இதை செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ அதுக்காகவே நான் 2 ஆட்டுக்கால் வாங்கி அந்த சூப்பை வந்து எப்படி பண்ணுறது உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட் இதை தீயில நல்லா போட்டு சுட்டு புசிக்கி இந்த முடி இதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணோம். ஸோ அதை தான் நம்ம செய்ய போகிறோம். மசில்மேன் என்ன பண்ணிட்டு அடுப்பு வைக்கிறோமா? சரி, ஸோ நல்லா திருப்பி திருப்பி இந்த மாதிரி சுட்டு எடுக்கணும். கொஞ்சம் நிதானமாக தான் செய்யணும், கை பத்திரம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆட்டுக்காலோட குழம்பு இருக்கு இல்லையா, இந்த இடம் குழம்புன்னா இந்த இடம், இதை நல்லா சுட்டு பொசுக்கி நல்லா கரிச்சு எடுத்துடணும். அப்போ தான் இது உள்ளே வெந்திருக்கும். ஸோ பாருங்கள், என்னோட புளிச்சிக்கா மரம் நிறைய காய் காய்ச்சிருக்கு. சரி, உள்ளே போய் தான் சூப் பண்ணணும். சாயந்தரம் தான் நான் சூப் பண்ணுவேன். நீ சாப்பிட்டு தூங்கி எழும்பி இட்டு தான் சூப் பண்ணும். சூப் செய்கிறத வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிப்பேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான கத்தி வச்சு மேலாப்பில் நம்ம சுட்டு வச்சுருக்குறோம் இல்லையா, தோல் அப்புறம் கால் கீழே உள்ள குழம்பு, அது எல்லாத்தையும் நீங்கள் இது மாதிரி கட் பண்ணி ரிமூவ் பண்ணி நல்ல சுத்தமாக வச்சுக்கணும். அப்புறமா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் போட்டு வச்சுக்கோங்க. ரெண்டு ஆட்டுக்காலுக்கு 10 சின்ன வெங்காயம் உரித்து வச்சது, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், அப்புறமா கொஞ்சமாக உப்பு. ஆக்சுவலி உப்பு போடலைனாலும் ப்ராப்ளம் இல்லை, ஜாஸ்தி போடக்கூடாது. ஒரு நுள்ளு உப்பு தான் நீங்கள் போடணும். போட்டுட்டு நல்லாவே 2 கப் தண்ணியும் சேர்த்து ப்ரெஷர் குக்கரை மூடி ஒரு 7 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வைங்க. இப்போ 7 விசில் வந்துருச்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டான சுவையான ஆட்டுக்கால் சூப்பு தயார். ஸோ இந்த தண்ணியை மட்டும் அப்படியே வடித்து குழந்தைங்களுக்கு காலையில் வெறும் வயிற்றில் குடிக்க கொடுத்துருங்க. இது எலும்புக்கு ரொம்ப நல்லது. எலும்பு பிரச்சனைகள், முதுகு வலி இதெல்லாம் மாற்ற வல்லது. பெண்கள் கூட இதை செஞ்சு சாப்பிடலாம்.